வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெயிலுக்கு எதமாக ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ராகி மால்ட் தான் செய்ய போகிறோம். இந்த ராகி மால்ட் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் எதமாக இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் ராகி மால்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சிட்டோம். அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ கடாயில் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். சாதாரண தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி 1/2 லிட்டர் சேர்த்துட்டு ராகி மாவு சலிச்சது 1/2 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம அந்த 1/2 லிட்டர் தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியும் ராகி மாவையும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். தண்ணியில் ராகி மாவு நல்லா கரைச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக தான் கரைச்சிருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்ச பிறகு இதை நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அடியில் கூழ் மாதிரி கெட்டியாயிரும், மேலே தண்ணியாகவே இருக்கும். அதனால் அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா அது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே ஒன்று ஓலை திக்காய் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு கூழ் நல்லா திக்காய் வந்துக்கிட்டு இருக்குது. இதை மாதிரி விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்காய் வரணும். ராகி மாவை இந்த இடத்துல நல்லா வேக வச்சிடணும். நம்ம ராகி மாவை கிண்ட ஆரம்பித்து நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்தில் நம்ம ராகி மாவு நல்லா வந்துருச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் லிக்விட் பதத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு 50 கிராம் பாதாம் பருப்பை நம்ம நல்லா சூடான வெந்நீரில் போட்டுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து நம்ம தோலை உரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக உரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு 50 கிராம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ராகி மால்ட்டுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு 100 கிராம் நல்லா பொடிச்ச வெல்லம் தான் எடுத்திருக்கேன். தேவையான இனிப்பு நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் ராகி மாவு கிண்டி வச்சுருக்கோம்ல, ஆற வச்சுருக்கோம்ல, அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வலிச்சுட்டு இந்த ஜாரில் சேர்த்துருங்க. அடுத்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சாதாரண வாட்டர் தான், 200 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி லிக்விடாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதை அப்படியே எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா ஜூஸர் ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ ராகி மால்ட்டு நல்லா வடிகட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குடிக்கிற அளவுக்கு நல்லா இதை லிக்விடாக வடிகட்டிட்டு இதில் இப்போ இந்த பவுலில் 1 டீஸ்பூனு சப்ஜா விதையை நல்லா ஊற வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நம்ம தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பரான ராகி மால்ட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெயிலுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கூலிங்காக சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி ஒரு ராகி மால்ட்டை நம்ம செய்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. வெயிலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ராகி மால்ட்டு செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.